ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டானிஷா யூ. ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். சில பேர் கமெண்ட்ஸில் டானிஷாயோட டெய்லி ரொட்டீன் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது ஹாலிடேஸ் போயிட்டுருக்கனால ஹாலிடேஸோட ரொட்டீன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாலிடேஸாக இருந்தால் கூட எங்களோட டே 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டானிக்கு மார்னிங்கில் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 o'clock போல் நான் எழுந்திரிச்சு அவளையும் எழுப்பி விடுவேன். அவள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறப்போ ஒரு 5:30 ஆகிடும். ஸ்கூல் இல்லாததால் ஷையும் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பாள். அண்ட் டானி ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரப்போ ஒரு 7:45 8 ஆகிடும். ஷையு மெதுவாக அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 9 o'clock இல்லை 10 o'clock இல்லை சம்டைம்ஸ் 11 கூட ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. நான் எழுப்ப மாட்டேன், அவங்க எப்போ எந்திரிச்சாலும் எந்திரிக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கூல் டேஸில் அவங்க எப்படியும் எந்திரிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஹாலிடேஸில் தான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தூங்குறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் ரிலாக்ஸ்டாக பிரேக்ஃபாஸ்ட் சேமியா உப்புமா சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பினோம். ஹாலிடேஸாக இருந்தால் கூட அம்மா வீட்டில் போய் தங்க முடியல. ஏன்னா மார்னிங்ஸில் வந்து தனிஷாக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அண்ட் சம்டைம்ஸ் ஈவினிங்ஸ்லையும் இருக்குது. ஸோ எப்போ என்னன்ட்டு சொல்ல முடியாதுன்றதுனால எங்கள் வீட்டிலே இருக்கிறது. இன்பிட்வீனில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போயிட்டு வந்துடுறது. அம்மா வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜாக் ஃப்ரூட் மரம் அண்ட் அதில் நிறைய ஜாக் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஜாக் ஃப்ரூட்டோட டேஸ்ட் நல்லாவே இல்லைன்றதுனால யாருமே அதை பறித்து சாப்பிட்றது கிடையாது. அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக ரியூ பர்த்டேக்கு தான் போனது. ஒரே ஊரில் இருந்தால் கூட அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போக முடியறதில்ல. பசங்களோட ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், கிளாஸஸ் இந்த மாதிரியே போயிடுச்சு டேஸ் எல்லாம். அம்மா அவங்கலாம் வந்திருந்தாங்க தனிஷாவோட பர்த்டேக்கு, நெக்ஸ்ட்டு சிவாவோட பர்த்டேக்கெல்லாம். நாங்கள் இங்கே வந்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அம்மாவும் வீட்டில் சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி அம்மா கிட்ட என்னோடய ஃபேவரட்டான கூட்டாஞ்சோறு தான் செய்ய சொல்லியிருந்தேன். கூட்டாஞ்சோறு என்னோடய ஃபேவரட்டான டிஷ் அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதனால தான் அம்மாவை செய்ய சொல்லியிருந்தேன். அவங்களோட ப்ரிப்பரேஷனில் இந்த கூட்டாஞ்சோறு ஒரு ஹிட்டான டிஷ். ஸோ குவிக்காக இதனுடைய ரெசிபியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 20 காஞ்ச மிளகாவை சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, நாங்கள் இங்கே கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிளகா தட்டி வச்ச பிளேட்லேயே இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஒரு குக்கரில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு, கூடவே 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூட்டாஞ்சோறுக்கு தேவையான காயெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கொத்தவரங்காய், கேரட், உருளைக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய். இந்த காயெல்லாம் நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அம்மா வீட்டில் பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா சில காய்கறி செடிங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் கத்திரிக்காய் அதில் வந்திருக்குன்னு டேடி சொன்னார். அதனால் நாங்கள் எல்லாருமே பின்னாடி போயிட்டோம் அதை பறிச்சுட்டு வரலான்ட்டு. அண்ட் இப்போது நம்ம வணக்கி வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். நாங்கள் தோட்டத்துலேருந்து என்னென்ன பறிச்சுட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை. இந்த டிஷ்க்கு முருங்கைக்கீரையும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, முழுசாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பில்லை. வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வணக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம்.
மாங்காய் தவிர மிச்சம் எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இது கூடயே சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூளும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். காய் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பாதி வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மாங்காய் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கோங்க. பார்க்குறப்பே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சு அதையும் சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கணும். அம்மா வந்து 1.25 கப் அளவுக்கு பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தாங்க. அரிசியை சேர்த்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரிசி 1.25 கப்பும் பருப்பு 3/4 கப்பும் எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலி 2 கப் அளவுக்கு வருது. அண்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி. அப்போ டோட்டலாக 2 கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். அரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கணும். அண்ட் இன்னொரு சின்ன பேனில் இதுக்கு தாளிச்சிடலாம். அகைன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 6 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குக்கரை மூடி 2 விசிலுக்கு விட்டுருங்க. இந்த கூட்டாஞ்சோறு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்ருக்கேன். பட் எப்படி செய்யணுன்றது இன்றைக்கி வரைக்கும் நான் கற்றுக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மா செய்கிறப்ப நான் நின்று பார்க்குறேன் அண்ட் இப்போ தான் கற்றுக்குறேன் கூட. அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு கூட்டாஞ்சோறுன்ட்டு என் பேர் வந்துச்சுன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம கூட்டாக சேர்த்து செய்கிறதுனால இது கூட்டாஞ்சோறு அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆல்சோ இது செய்கிற அன்றைக்கி எங்கள் டேடி நைட்டுக்கு கூட இதை வச்சு சாப்பிடுவார். எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் இது. 2 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மேலே தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எஸ், என்னோடய ஃபேவரட் கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையில் இந்த மாதிரி சூப்பராக சுட சுட சர்வ் பண்ணிவிட்டு கூடவே 2 அப்பளம் அண்ட் அது கூடவே உருளைக்கிழங்கு பொரியல், இந்த காம்பினேஷனில் நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப இதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா திருப்தியாக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிவாவும் வந்துட்டார். சிவாவுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். யூஸ்வலாக அம்மா வீட்டுக்கு வந்தால் ரியூ பேபி இருப்பாங்க. பட் இந்த வாட்டி அவங்க இல்லை, வெக்கேஷனுன்றதுனால அவங்களும் ட்ரிப்புக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கார்டனில் விளாண்டுட்டு அம்மா வீடு இருக்கிற அந்த கம்யூனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மா சொன்னாங்க ஏதோ ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க லே அவுட்குள்ளே அப்படின்ட்டு. சரி அதை பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. உள்ள ஒரு ப்ரைவேட் பூல் அண்ட் 2 ரூம்ஸ் இருக்குது. இது வந்து அம்மா வீடு கட்டுறப்பத்துலேருந்தே இருக்குது. பட் நாங்கள் உள்ளே பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறோம். அண்ட் இதுக்கப்புறம் நான் காட்ட போகிற இந்த கண்டெய்னர் ஹவுஸ் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எங்கே இருக்குன்னு கூட தெரியல. சரி போய் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியேருந்து பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக. லேஅவுட்குள்ளேயே நம்ம வீடு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டு போகலாம். பட் வெளியே இருந்துலாம் ஆளுங்க வரணும்னா கண்டிப்பாக அங்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே வரணும் போல இருக்குது. கேட் திறந்து உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லான். இங்கேயும் 2 ஹவுசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் கண்டெய்னர் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் போனோம். வெளியே கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே போனோன்னே டபுள் பெட் பங்கர் காட் வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு ரூமுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பக்கம் கார்னரில் ஒரு ஸ்பைரல் ஸ்டெப் மேலே ஏறி போனால் இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது.
அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இங்கே க்ளப் ஹவுஸ்க்கு வந்தோம். க்ளப் ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கேயே குக் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம். அப்புறம் டைனிங் ஸ்பேஸ் அண்ட் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேவிஷான லான் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் இருக்குது. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் ரெசார்ட். ஸோ அவுட் சைடர்ஸ்க்குலாம் ஏதாவது ஈவெண்ட் இல்லை ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும், ரூம் புக்கிங்ஸ்லாம் வேணும்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்க ரெசிடென்ட்ஸ் கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்விம்மிங் பூல், இன்னும் வேறு என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு சில பொருட்கள் நியூ ஆட்-ஆன்ஸ் ஆயிருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நாங்கள் வாங்கினது இல்லை, இது எங்களுக்கு ப்ரெசண்ட்டாக வந்தது. எங்கள் சிஸ்டர் இன் லா ஃபேமிலி ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த டெலிஃபோன். இது வந்து ஒரு சூப்பரான விண்டேஜ் கலெக்ஷன். அந்த காலத்தில் இந்த மாதிரி டெலிஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம இன்டீரியர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு டெக்கர் பீஸ் தான் இது. இது டெக்கர் பீஸ் மட்டும் இல்லை, நம்ம கனெக்ஷன் கொடுத்தா இது நிஜமாலுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு டெலிஃபோன் தான். பட் இப்போல்லாம் யாருமே லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்காகவே லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆட்-ஆன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக். சிவாக்கு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே ஒரு விண்டேஜ் லுக்கில் தான் இருந்துச்சு. எங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் இன்டீரியர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான 2 திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டீஸ் 2 பேருக்கும் நெஸ்டேஷியாவிலேருந்து 2 சிப்பர் பாட்டில்ஸ். தனிஷா ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் போகிறதுனால வாட்டர் குவான்டிட்டி வந்து குடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் நான் வாங்கணுன்ட்டே நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்களே வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் சிஸ்டர் இன்லோட டாட்டர்ஸ் ஆக்சுவலி காலையிலேயே கொடுத்துட்டு போனாங்க. பட் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புனதால என்னால் அப்போ ஷூட் பண்ண முடியல. சரி, வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கலான்னு தான் இப்போது இந்த ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டானிஷாயும் 2 பேரும் கொஞ்சம் நேரம் இன்டோர் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டானி ரீல்ஸ் செய்யணும் அப்படின்ட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹாலிடே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் மினி விலாக்ஸே போட முடியல. என்னோடய ஃபோனை டானி ஹைஜாக் பண்ணிவிட்டு அவள் தான் ரீல்ஸ் பண்ணி போடணுன்ட்ருப்பா. ரீசெண்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், மினி விலாக்ஸே இருந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டானியோட ரீல்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஹாலிடேஸில் மட்டும்தான் அவங்களுக்கு இதுக்கெலாம் டைம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே நான் ஃபோனை கொடுத்துட்டேன். அண்ட் ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பெங்களூருக்கு அப்படியே ஒரு அவுட்டிங் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அங்கே வந்து காயின்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஒரு காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. எதுக்குன்னா உள்ளே ஒரு பாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த காயின் எடுத்துக்கிட்டு கண்ணை மூடி விஷ் பண்ணிவிட்டு அந்த காயினை நம்ம அந்த பாண்ட்குள்ளே த்ரோ பண்ணால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஏன்னா சின்ன பசங்களாகட்டும் இல்லை பெரியவங்களே ஆகட்டும், அவங்க சொல்கிறப்ப இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ ஃபஸ்ட்டு டானியும் ஷையும் விஷ் பண்ணிவிட்டு அந்த காயின் த்ரோ பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் யாருமே ரீட் பண்ணல. நானும் சிவாவும் பண்ணுறதுக்கு போகிறப்ப தான் அங்கே ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்ட்டு படித்து பார்த்தா நம்ம திரும்பி நின்றுட்டு பின்னாடியிலேருந்து த்ரோ பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபுட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு வெதரில் நல்லா சில் அண்ட் கூலாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும், பட் ஃபுட் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது. பட் இந்த இடத்துல ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பெங்களூரில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம், ஒரு 5:30 போல். ஸோ தட் நம்ம வந்து அந்த டே லைட்லையும் இந்த வியூ என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் டார்க் ஆனதுக்கப்புறம் இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 3 hours கிட்ட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த ரெஸ்டாரண்ட்டில். அண்ட் ஏர்லி டின்னரும் ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே இருக்க மால்க்கு வந்தோம். அங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டதே இந்த பிளான்ஸ் ஷாப் தான். அங்கே பிளான்ட் வெரைட்டிஸும் நல்லா இருந்துச்சு அண்ட் பிரிண்டட் பாட்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அது இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அண்ட் குட்டீஸ்க்கு வந்து மினிசோவில் ஸ்டேஷ்னரி ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க.
இந்த மாலுக்கு வெளியே எப்போவுமே ஸ்டால்ஸ் இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இந்த டிசம்பர் மந்தில் நிறைய இடத்துல சேல் ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ டானிஷ் ஐயோட ஹாலிடேஸ் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. டானிக்கு ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கனால நாங்கள் அவுட் ஸ்டேஷன் எதுவும் பிளான் பண்ண முடியல இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் அண்ட் ஒரு சின்ன டே அவுட்டிங் டு பெங்களூர் இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஹாலிடேஸில். டானிஷ் ஐயோட ஸ்கூல் டேஸ் ரொட்டீன் நான் இன்னொரு vlogல வேணும்னா ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த vlogவை நான் இங்கேயோட எண்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். Missing someone